ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் இவிஎஸ் டேர்ம் 1ல் ஃபஸ்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். அபவுட் அஸ், மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ் மீனாஸ் ஃபேமிலி. மீனாவோட ஃபேமிலியை பற்றி பார்க்க போகிறோம். மை ஃபாதர் கோஸ் ஃபிஷ்ஷிங் இயர்லி இன் த மார்னிங். மை மதர் செல்ஸ் த ஃபிஷ். ஐ லவ் டு ப்ளே இன் த சாண்ட். வி ஈட் டுகெதர் அட் நைட். அதாவது மீனாவோட அப்பா வந்து காலையிலேயே மீன் பிடிக்க போயிடுவாங்க. பிடிச்சிட்டு வந்த மீனை அவங்க அம்மா வந்து விற்பாங்க. அவள் வந்து கடற்கரையில் அந்த மணலில் விளையாடுறதுக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டு வந்து எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. ஓகேவா? இதுதான் மீனாவோட ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ட்ரா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஸ்டிக் கேர்ள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து மீன் பிடிக்கிற மாதிரி நான் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி வரைங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ், அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். மை மதர் ஹேஸ் அ ஸ்மால் ஷாப். ஷீ பைஸ் திங்ஸ் ஃப்ரம் த ஹோல்சேல் மார்க்கெட். ஷீ அரேஞ்சஸ் அண்ட் செல்ஸ் தம் இன் அவர் ஷாப். ஐ லைக் டு பி வித் மை மதர் இன் த ஷாப். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் ஹர். இது வந்து யாரோட ஃபேமிலியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, முகிலோட ஃபேமிலியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முகிலோட அம்மா வந்து ஒரு குட்டி கடை வச்சுருந்தாங்க. அவங்க அந்த கடையில் விற்கிறதுக்கு வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் தான் வாங்கிட்டு வருவாங்க. அதாவது சந்தைலாம் இருக்கும்ல, அங்கே போய் தான் அவங்க விற்கிறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து அவங்க கடையில் வந்து அரேஞ்ச் பண்ணி அடுக்கி வச்சுட்டு விற்பாங்க. ஓகேவா? முகிலுக்கு வந்து அவங்க அம்மா கூட கடையில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து அவங்க அம்மாவை நினச்சி ரொம்ப பெருமைப்படுறான். அடுத்தது பாருங்கள், ட்ரா. இதுவும் அதே மாதிரி தான். இந்த பிக்சரை வந்து அப்படி வரைய சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து வரையணும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், டூ அண்ட் லேர்ன். வாட் டஸ் கவி கிவ் ஹர் கிராண்ட் பேரண்ட்ஸ் டு ஹெல்ப் தெம்? ட்ரா அண்ட் ரைட். அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த தாத்தா வந்து ரொம்ப வேர்த்து கழிச்சு போய் வந்து உட்காந்துருக்காங்க. அப்போது கவி வந்து அவங்க தாத்தாக்கு என்ன கொடுப்பா? தண்ணி கொடுப்பா, அப்படி தானே? அப்போது அந்த தாத்தாக்கு நேராக கோடு போட்டிருக்க டப்பாவில் வந்து நீங்கள் தண்ணியை வரைஞ்சிட்டு கீழே வாட்டர் அப்படின்ட்டு எழுதணும். அடுத்தது அந்த பாட்டி பாருங்கள், நிற்க முடியாமல் குச்சி வச்சுட்டு கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க. அப்போது கவி வந்து அவங்களுக்கு என்ன கொடுப்பா? சேர் கொடுப்பா. அப்போது அந்த பாட்டியோட பிக்சருக்கு நேராக கோடு போட்டிருக்க இடத்துல சேரை வரைஞ்சிட்டு கீழே கொடுத்துருக்க டேஷில் சேர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த பாட்டி வந்து வெளியே போகிறதுக்கு கிளம்பி இருக்காங்க. ஆனால் வெளியே மழை பெய்யுது. அப்போ கவி என்ன கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா? அம்ப்ரெல்லா, கொடை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவா. அப்போது அந்த பிக்சருக்கு நேராக கோடு போட்டிருக்க பாக்ஸில் நீங்கள் அம்ப்ரெல்லாவை வரைஞ்சிட்டு கீழே அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பாட்டி வந்து காய்கறி வெட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது அவள் என்ன எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுவா? வெஜிடபிள்ஸ். அப்போது ஆன்சர் வந்து வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லி எழுதணும். அதுக்கு நேராக கோடு போட்டிருக்க அந்த பாக்ஸில் வெஜிடபிள்ஸை வரையணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம்ப்ளீட் த பேட்டர்ன். ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு எக்ஸாம்பிளுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாக்ஸில் வெர்டிக்கலாக கோடு போட்டிருக்காங்க, அதாவது மேலேருந்து கீழே. அடுத்தது ஹரிசாண்டலாக கோடு போட்டிருக்காங்க பாருங்கள், சைடில் கோடு போட்டிருக்காங்க. அடுத்து மேலேருந்து கீழே, அடுத்து ஹரிசாண்டலாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி தான் அடுத்த ரெண்டையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். செகண்ட் லைனில் ரெக்டாங்கிளில் அவங்க ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் போட்டாங்க பாருங்கள், இடையில தான் நம்ம போட போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து வெர்டிக்கலாக லைன்ஸ் போட்டிருக்காங்க, அதாவது மேலேருந்து கீழே. அப்போ அடுத்த பிக்சரில் நம்ம என்ன போடணும்? சைட்லேருந்து அதாவது லெஃப்ட் டு ரைட் போடணும். அப்போது ஹரிசாண்டலாக நம்ம இதே மாதிரி கோடு போடணும். நெக்ஸ்ட்டு பிக்சரில் அப்போது வெர்டிக்கலாக மேலேருந்து கீழே போடணும். அடுத்து அவங்களே போட்டாங்க. நெக்ஸ்ட்டு சர்க்கிள்க்கும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சர்க்கிள் பாருங்கள், வெர்டிக்கலாக போட்டிருக்காங்க மேலேருந்து கீழே. அடுத்து ஹரிசாண்டல். அடுத்து என்ன போடணும்? நம்ம வெர்டிக்கலாக போடணும். அடுத்தது ஹரிசாண்டல். இதே மாதிரி இந்த பேட்டர்ன்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், ஆக்டிவிட்டி டைம். டு யூ நோ யுவர் கிளாஸ்மேட்ஸ்? உங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஐ ரிமெம்பர். இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி டைம். எப்படின்னா, உங்கள் கிளாஸில் இருக்க எல்லோரும் சேர்ந்து சர்க்கிளாக உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வந்து ஆரம்பிக்கணும். எப்படின்னா அவங்களோட பேரை சொல்லணும்.
இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிறவங்க வந்து மீனா அப்படின்ட்டு அவங்க பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க மீனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேரையும் சேர்த்து சொல்லணும். இப்போ மீனா ஜான் அப்படின்ட்டு அவங்க சொல்லணும். அடுத்து அவங்க பக்கத்தில் இருக்கவங்க அவங்க சொன்ன 2 பேரையும் சேர்த்துட்டு அவங்க பேரையும் அது கூட சேர்த்து சொல்லணும். மீனா, ஜான், ரதி. அந்த மாதிரி எல்லார் பேரும் வர வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் விளாடணும். அடுத்து பேர் அண்ட் ஷேர். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் கேம்? I like cricket. What is your favorite fruit? I like banana. 2 பேராக பேராக உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன கேம்ஸ் பிடிக்கும், என்ன ஃப்ரூட் பிடிக்கும், என்ன வெஜிடபிள் பிடிக்கும் அப்படின்ட்டு ஒருத்தர் கேட்கணும். இன்னொருத்தவங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத 2 பேரும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸ்கூல் இஸ் அ பிளேஸ் வேர் we learn together, we help each other, we share things with each other, we eat with friends, we play together. அதாவது நம்ம ஸ்கூலில் என்னென்னலாம் பண்ணுவோம், நாங்கள் வந்து சேர்ந்து கற்றுப்போம், சேர்ந்து விளையாடுவோம், சேர்ந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடுவோம், ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணிப்போம், அதுக்கப்புறமா எங்களோட திங்ஸையும் நாங்கள் ஷேர் பண்ணிப்போம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படின்ட்டு இதை நம்ம ஸ்கூலில் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். டூ அண்ட் லேர்ன். லெட் அஸ் ப்ளே டுகெதர். இப்போ வந்து ஒரு கேம் விளாட போகிறோம். அந்த கேமுக்கு நீங்கள் வந்து A4 ஷீட்டில் வந்து 16 பாக்ஸஸ் மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கணும். அந்த A4 ஷீட்டில் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து 8 பிரிக்கணும். அதாவது 8 படம் வரையணும். அதாவது ஒரு படத்தையும் 2 தடவை வரையணும். மொத்தம் 16 பேப்பர் இருக்கும். இப்போ ஒரு ஆப்பிள் வரைகிறீங்க அப்படின்னா 2 பேப்பரில் ஆப்பிள் வரையணும், 2 பேப்பரில் ஆரஞ்சு, அது மாதிரி என்னெல்லாம் நீங்கள் வரைகிறீங்களோ அதை 2 வரைஞ்சிங்க அப்படின்னா மொத்தம் 8 பேர் உங்களுக்கு வரும். அடுத்து நீங்கள் வரைஞ்சி முடிச்சுட்டு அதை வந்து நல்லா குழப்பிட்டு அதை வந்து திருப்பி போட்டுறணும். டேபிளில் திருப்பி போட்டுட்டு 2 பேர் இதை விளையாடணும். ஃபஸ்ட்டு அதிலருந்து 2 கார்டு எடுக்கணும். நீங்கள் வந்து ஒரே பிக்சர் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கார்டை உங்ககிட்ட வச்சுக்கலாம். வரல, மாறி வந்திருக்கு அப்படின்னா மறுபடியும் திருப்பி அதை அதிலே வச்சுட்டு அடுத்து இன்னொரு ஆள் வந்து மறுபடியும் எடுக்கணும். அதே மாதிரி சேமாக எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணுற வரைக்கும் இதை வந்து நீங்கள் திரும்பி விளாட்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஆஸ்க் ஃப்ரெண்ட்ஸ் டு ஸ்பீக் அபவுட் த ஃப்ரூட், வெஜிடபிள், கலர் அண்ட் கேம் தே லைக். ரைட் இட் டவுன். உங்கள் 3 ஃப்ரெண்ட்ஸோட நேம்ஸு, அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள், கலர், கேம். அவங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்கும், என்ன வெஜிடபிள் பிடிக்கும், என்ன கலர் பிடிக்கும், என்ன கேம் பிடிக்கும் அப்படின்ட்டு உங்களுடைய ஃப்ரெண்டோட நேம் எழுதி இந்த பாக்ஸில் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். மேக் அ பேப்பர் ஃப்ளவர் அண்ட் கிவ் இட் டு யுவர் ஃப்ரெண்ட். நம்ம வந்து பேப்பர்லேயே ஃப்ளவர் செஞ்சு நீங்கள் அதை வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம். எப்படி செய்யணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு 4 பேப்பரை நீளமாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒன்று, அப்புறம் சைட்லேருந்து ஒன்று, இந்த மாதிரி கிராஸ் மாதிரி ஃபஸ்ட்டு பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி வைக்கணும். அடுத்து இன்னும் 2 பேப்பரை எடுத்து அடுத்து இந்த சைடில் கிராஸில் இப்படி வைக்கணும். வச்சுட்டு நடுவில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி மடக்கி இப்படி பேஸ்ட் பண்ணணும். மறுபடியும் 3வது பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி இப்படி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான பேப்பர் ஃப்ளவர் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள். அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். ஹவு டஸ் நிலன் ஃபீல் இன் திஸ் சிச்சுவேஷன்ஸ் ட்ரா. அதாவது இங்கே வந்து நிறைய சிச்சுவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தந்த சிச்சுவேஷனில் நிலன் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸை வச்சு கண்டுபிடிச்சி அதோட சிச்சுவேஷனையும் பார்த்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி அந்த ஃபேஸை வந்து வரைய போகிறோம். பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பாருங்கள். நிலனோட புக்கை வந்து ஒரு பையன் கிழிக்கிறான். அப்போ நிலன் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறான்? ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறான். அப்போது அந்த சர்க்கிளில் சேட் ஃபேஸை வரையணும். செகண்ட் பிக்சரில் பாருங்கள். நிலன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக விளாட்றான். அப்போது என்ன ஃபேஸ் வரையணும்? ஹாப்பி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நிலன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து படிக்கிறான். அப்போ அவன் ஃபேஸ் எப்படி இருக்குது? ஹாப்பியாக இருக்குது. அப்போது அவனோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது? ஹாப்பி. அதனால் அந்த சர்க்கிளில் ஹாப்பி ஃபேஸை வரைகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நிலனை வந்து அந்த பையன் வந்து அடிக்கிறான். அப்போ அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? கோவமாக வரும், அப்படி தானே? அப்போது ஆங்க்ரி ஃபேஸை அந்த சர்க்கிளில் நம்ம வரையணும்.
அடுத்தது பாருங்கள், நிலனை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போது அவனுக்கு ரொம்ப கோவமாக வருது. அப்போது ஆங்க்ரி ஃபேஸை அதில் நீங்கள் வரையணும். அடுத்தது அவனை கீழே தள்ளி விட்டுட்டாங்க, அதனால் அவன் ரொம்ப கவலையாக இருக்கான். அப்போது சேட் ஃபேஸை நீங்கள் இதில் வரையணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவன் வந்து மறுபடியும் ஒருத்தன் தள்ளி விடுறான். அப்போது அதுக்கு வந்து அவனை எப்படி ஃபீல் பண்ணுறான், ரொம்ப பயந்து போய் இருக்கான். அப்போது அஃப்ரைடு ஃபேஸ் ரியாக்ஷனை நீங்கள் அந்த சர்க்கிளில் வரையணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நிலன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து லன்ச் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போது அவன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அப்போது ஹாப்பி ஃபேஸை நீங்கள் அந்த சர்க்கிளில் கடைசியாக வரைஞ்சி முடிக்கணும். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், டூ அண்ட் லேர்ன். ஹூ சிட்ஸ் வேர், யார் யார் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், ஹூ இஸ் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் பிரியா. பிரியா எங்கே இருக்கா பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவில் 4th உட்காந்துருக்கா. அவளுக்கு லெஃப்டாக யார் உட்காந்துருக்கா, வினய். அப்போது ஆன்சர் வினய்னு கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் சிட்டிங் இன் த மிடில் ஆஃப் த செகண்ட் ரோ. செகண்ட் ரோவில் நடுவில் யார் உட்காந்துருக்கா, மேரி. அப்போ ஆன்சர் மேரி. ஹூ இஸ் சிட்டிங் டைரக்ட்லி பிஹைண்ட் மீனா. மீனாக்கு பின்னாடி யார் உட்காந்துருக்கா, மீனா எங்கே உட்காந்துருக்கா பாருங்கள், செகண்ட் ரோவில் உட்காந்துருக்கா. அவளுக்கு பின்னாடி யார் உட்காந்துருக்கா, பீட்டர். அப்போது ஆன்சர் வந்து பீட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு, ஹூ ஆர் சிட்டிங் ஆன் எய்தர் சைட் ஆஃப் தாரா டேஷ் அண்ட் டேஷ். தாராவுக்கு பக்கத்தில் 2 சைடும் யார் உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. தாரா வந்து பாருங்கள், இந்த 3rd லைனில் சென்டரில் உட்காந்துருக்கா, ஐ மீன் செகண்டாக உட்காந்துருக்கா பாருங்கள். அவளுக்கு 2 சைடும் யார் உட்காந்துருக்கா, ரஹீம் அண்ட் மனோ. நெக்ஸ்ட்டு, ஐ ஆம் சிட்டிங் இன் த செகண்ட் ரோ, மை நேம் ஸ்டார்ட்ஸ் வித் த லெட்டர் பி, ஹூ ஆம் ஐ. நான் வந்து செகண்ட் ரோவில் உட்காந்துருக்கேன், என்னோடய நேம் வந்து பியில் ஸ்டார்ட் ஆகும், நான் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. பியில் யார் நேம் செகண்ட் ரோவில் ஸ்டார்ட் ஆகுது, பர்வீன். அப்போ ஆன்சர் பர்வீன். நெக்ஸ்ட் கொஷின், ஹூ இஸ் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் மேரி. மேரிக்கு ரைட் சைடில் யார் உட்காந்துருக்கா பாருங்கள், ஆன்சர் ரவி. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள், டெக்கரேட் யுவர் கிளாஸ் ரூம். நம்மளோட கிளாஸ் ரூமை டெக்கரேட் பண்ணலாமா. 2 கலர் பேப்பர்ஸ் எடுத்துருக்கோங்க, அதை வந்து இப்படி மடித்து அவங்க மடிக்கிறாங்க பாருங்கள். இதை வந்து உங்கள் டீச்சர்ஸ் ஹெல்ப்போடு இதே மாதிரி மடித்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி அந்த தொங்க விடுறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு உங்கள் கிளாஸ் ரூமில் நீங்கள் வந்து இதை டிஸ்ப்ளே பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேஜ் பாருங்கள், லேர்னிங் செக். லுக் அட் த பிக்சர், வாட் வில் யூ டூ. இந்த பிக்சரை பாருங்கள், இந்த பாட்டிமா வாங்கிட்டு வந்த பழங்கள் காய்கறிகள்லாம் கீழே விழுந்து கிடக்கு. அப்போது நீங்கள் இதை பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க, ஐ வில் ஒன்லி வாட்ச், ஐ வில் வாக் அவே, ஐ வில் ஹெல்ப் கிராண்ட் மதர். நீங்கள் வந்து அதை சும்மா பார்த்துட்டு நிற்பீங்களா, இல்லைன்னா அதை பார்த்துட்டு போயிடுவீங்களா, இல்லைன்னா அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவீங்களா, ஐ வில் ஹெல்ப் கிராண்ட் மதர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பாருங்கள், மை ஃப்ரெண்ட்ஸ் நேம் இஸ். அதில் வந்து உங்களோட ஃப்ரெண்டோட நேம் எழுதணும். ஹர் ஃபேவரட் ஃபுட் இஸ். அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்னது, அவங்களுக்கு பிடிச்ச கேம் என்னது, அவங்களுக்கு பிடிச்ச கலர் என்னது, அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் என்னது அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின் பாருங்கள், டிக் ஹவ் யூ ஃபீல் வென் சம்ஒன் ஷேர்ஸ் திங்ஸ் வித் யூ. உங்களுக்கு வந்து யாராவது திங்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படி தானே. அப்போது ஹாப்பியை நீங்கள் டிக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, வாட் ஐ லேர்ன்ட். இந்த லெசன்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் நீங்கள் வந்து இதில் ஸ்டாரில் கலர் அடிக்கணும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.